ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கூட இப்போ எல்லாருமே மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ண வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்மளுடைய வண்டியினுடைய ஆர்சி புக் கூட எப்படி நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், இல்லை ஹெவி வெஹிக்கிளாக இருக்கட்டும், எல்லா வண்டியினுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர்சி புக் கூட நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கலாம். ஏன்னா இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இப்போ ரீசெண்டாக எடுக்கிறவங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வண்டி பதிவு பண்ணி ஆர்சி புக் வாங்குறவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம வண்டி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய மொபைல் நம்பர் மேக்ஸிமம் வந்து லிங்க் ஆகிருக்காது. அப்படியே லிங்க் ஆகிருந்தாலும் அது தவறாக கூட இருக்கும். அது நம்ம இப்போ மாற்றணும். இந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுனால நம்ம நிறையா சர்வீசஸ் வந்து ஆர்டி ஆஃபீஸ் போகாமலே நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லோரும் உங்களுடைய வண்டியினுடைய ஆர்சி புக் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்க. அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது சிம்பிள் ஸ்டெப்பு தான், ஈஸியாக வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த தகவல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் அந்த parivahan.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் ஹோம் பேஜில். அதில் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பாருங்கள் வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே செலக்ட் ஸ்டேட் நேம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. வண்டி வந்து சப்போஸ் வேறு ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தால் வேறு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டில் பதிவாயிருக்கும் அந்த ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சூஸ் ஆப்ஷன் டு அவைல் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். நான் வந்து வண்டியினுடைய பதிவெண் வச்சு தான் சர்வீசஸ் அவைல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு உங்கள் வண்டியினுடைய பதிவு என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக அந்த மாதிரி ஒரு அத்தன்டிகேஷன் மோட்ஸ் வரும். அதுக்கு ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். இதில் அடிஷ்னல் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸிங் ஆதார் ஆர்டிஓ விசிட் நாட் ரிக்வயர்ட். இந்த முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா உங்களுடைய வண்டி அந்த ஆர்சி புக் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆதார் பேஸ் பண்ணி லிங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே செக்யூராக தான் இருக்கும். ஸோ ஆதாரினுடைய அந்த ஓடிபி வச்சு தான் நம்ம லிங்க் பண்ணுறோம். அதனால் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போக தேவை கிடையாது. ஸோ இந்த இதில் அப்டேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் சேசிஸ் நம்பர் வந்து கேட்குது. உங்கள் வண்டியினுடைய சேசிஸ் நம்பர் என்னவோ அது ஃபுல்லாக வந்து அப்படியே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு வெரிஃபை டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்தோன்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இதில் ஏற்கனவே எதனா அந்த வண்டி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கூட எதனா சர்வீசஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று காமிக்கும். அது சம்மந்தமாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கொடுங்க. டி வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். அதில் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஆதார் ஓடிபி பேஸ்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆகும். ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் தான் உங்கள் வண்டியினுடைய ஆர்சி புக்குடைய லிங்க் ஆகிரும். அடுத்தபடியாக கீழே பாருங்கள் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஆதார் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அந்த 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்தோன்னே இப்போ ஆதாரில் லிங்க் ஆகிருக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய இன்ஜின் நம்பர், வண்டியினுடைய இன்ஜின் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வந்து வேலிட் அப் டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அந்த வேலிட் டேட்டு அதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறமா ஸோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்ததும் இங்கே பாருங்கள் என்டர் நேம் ஆஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ஆதார், என்டர் மொபைல் நம்பர் ஆஸ் பெர் ஆதார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இதில் உங்கள் ஆதாரில் எப்படி வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு உங்களுடைய பேர் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவாகிருக்கு அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்தபடியாக இப்போ நான் வெரிஃபை வந்து கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் இன் வாகன் அப்படின்னு காமிக்கும். ஸோ வாகன் போர்ட்டலில் அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கூட எந்த மொபைல் நம்பர் ஏற்கனவே வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. இன்கேஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா பிளாங்காக இருக்கும் இந்த எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது பழைய மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் ஓனர் நேம் வந்து எப்படி மென்ஷன் ஆகிருக்கு இந்த பாக்ஸில் அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ ரெண்டுத்தையும் வந்து செக் பண்ணிட்டு அப்டேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிரும்.
ஸோ நான் ஏற்கனவே இந்த ஆன்லைன் மூலமாக இந்த மெத்தட் பயன்படுத்தி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரு ஏற்கனவே அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த அப்டேட் மொபைல் நம்பர் கொடுத்தோடனே உங்களுக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் மேலே கொடுத்தீங்களோ, ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் பதிவாயிருக்குன்னு கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆகிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த மெத்தட் வந்து பயன்படுத்தி நீங்கள் மொபைல் நம்பரை ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வண்டியினுடைய அந்த ஆர்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கூட நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது ரொம்பவே அவசியமானது. அதனால் இந்த ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி எல்லோரும் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.